ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பூரம்பாஸ்ய நலோ நிலோம்பரமஹர் நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதிச்சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத்கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 9வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் இதுவரை மாயையை பற்றி சொன்னார் ஆதிசங்கராச்சாரியார். நாம் யார் என்கிற நம்மளோட அடையாளத்தை பற்றி சொன்னார். அந்த பரபிரமத்துக்கும் நமக்கும் ஒற்றுமை தான் இருக்கு என்றும் சொன்னார். எல்லாருமே அந்த ஆத்மாவின் அடிப்படையில் அந்த ஒரு ஆத்மாவின் விதத்தில் எல்லாருமே சமம்தான் என்று சொன்னார். இப்படியான பகவானை சென்றடைவதற்கான அந்த ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிற மகா யோகிகள், இவர்களுக்கு இந்த உலகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க மாயை தான், அந்த பகவான் ஒருவரே சத்தியம் என்று தெரியும்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, அந்த தட்சிணாமூர்த்தி தான் பஞ்சபூதங்களின் சுரூபமாகவும் இருக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்தி தான் சூரியனின் சுரூபமாக இருக்கிறார். அவர் தான் நிலவாகவும் சந்திரனாகவும் இருக்கார் என்றும் சொல்றார். அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்ப்போம். பூரம்பாஸ்ய நலோ நிலோம்பரமஹர் நாதோ ஹிமாம்சு புமான். அதாவது நம்மளோட தட்சிணாமூர்த்தி தான் சூரியனாக இருக்கார், சந்திரனாக இருக்கார், நெருப்பாக, நீராக, நிலமாக, காற்றாக, ஆகாயமாக, பஞ்சபூதங்களின் சுரூபமாகவும் இருக்கிறார். இப்படி இந்த ரூபங்கள்ல இருந்து, இந்த ஸ்வரூபங்கள்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியாத மாதிரி அந்த ஞானத்தை அழுத்தின்னு இருக்காரு நம்மளோட தட்சிணாமூர்த்தி. எப்பொழுதும் கான்ஸ்டண்டா இப்போ ஒரு சூரியன் இருக்கு, சூரியன் சந்திரன். சூரியன் ஒரு இடத்துல வெளிச்சத்தை கொடுத்துருனா உலகத்துல இன்னொரு இடத்துல சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்கறது. அது போலவே எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் மூலமாகவும் இந்த சூரியன் சந்திரன் மூலமாகவும் நமக்கு ஞானத்தை அருளிக்கொண்டே இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. அது எப்படி என்றால், இந்த ஸ்வரூபங்கள்ல இருக்க தட்சிணாமூர்த்தி கருணையே வடிவான தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். அவரோட கருணையின் அந்த ஒரு சாட்சாத்காரமாக, நம்மளோட கருணைக்கு ஒரு சாட்சியாக அவர் என்ன செய்தார் என்றால், இந்த விஷயங்களின், இந்த ஒரு சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்களின் சுரூபத்துல நமக்கு அந்த ஞானத்தை அருள்கிறார் என்று சொல்றார். நமக்கு அது கண்ணுக்கு தெரியாதே தவிர, நம்மளோட பாமர கண்களுக்கு அது தெரியாதே தவிர, அவர் எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கார், நமக்கு ஞானத்தை அருளிக்கொண்டே இருக்கிறார். அவர் கொடுக்காத ஞானம் நமக்கு எதுவுமே கிடையாது. நமக்கிட்ட இருக்கிற எல்லா ஞானமே அவர் கொடுத்ததுதான் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியம். மேலும் சொல்றாராம், நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ. அதாவது நம்ம தட்சிணாமூர்த்தி தான் ஞானத்தின் எல்லையாக இருக்கிறார் என்று சொல்றார். எந்த ஒரு விஷயத்தை கத்துக்கும் போதும் இந்த ஞானத்திற்கு எல்லை இல்லை என்று சொல்வா எல்லாருமே. அதாவது இப்போ ஒரு கலையை கத்துக்கிறோம் என்றால், இப்போ இந்த கலையை கத்துண்டாச்சு, சரி இவ்வளவுதான் இருக்கு இந்த கலையில என்று சொல்ல முடியாதாம். ஒரு கலை எடுத்துக்கொண்டால் அதுல கத்துக்கிறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குமா. அதனால அந்த கலையை கத்துக்கிறது, அந்த ஞானம் என்பது எப்பொழுதுமே ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குமா, எப்பொழுதும் முழுமையான ஞானம் என்று சொல்ல முடியாதாம். என்றால் அந்த ஞானத்திற்கு அளவே இல்லை என்று சொல்றோம். ஆனால் அந்த ஞானத்திற்கு ஒரு அளவு இருந்து, அந்த ஞானத்திற்கு ஒரு எல்லை இருந்தது என்றால் அந்த எல்லை தட்சிணாமூர்த்தியாக தான் இருப்பார் என்று சொல்றார். ஏனென்றால் எல்லா ஞானமும் அவரிடம் சென்று நிறைவு பெறுகின்றன, அவர்கிட்ட இருந்து தான் எல்லா ஞானமும் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்றார். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி இந்த ஞானத்தின் எல்லையாக இருக்கிறார். அனைவரும் ஒரே குறிக்கோளாகவும் அவர் தான் இருக்க வேண்டும், அவரை அடையணும் என்கிற அந்த எண்ணம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று நம்ம சங்கராச்சாரியர் சொல்லி, அப்பேற்பட்ட ஞானத்தின் எல்லையாக இருப்பவர், பஞ்சபூதங்களின் சுரூபமாக இருப்பவர், அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்திக்கே மூர்த்தியை நான் வணங்குகிறேன் என்று ஆதிசங்கராச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு இளைஞன் சிங்கத்துக்கிட்டே தப்பிச்சு, கரடிக்கிட்டே தப்பிச்சு, மரத்தோட விழுதுல வரும்போது அந்த எலிக்கிட்ட மாட்டிண்டு, இப்போ கீழே விழுந்தா அந்த சிங்கத்துக்கிட்ட நம்ம சிக்கிப்போம், மேலே போனால் கரடிக்கிட்ட சிக்கிப்போம். நம்ம எதுவுமே முடிவு செய்யாமல் அதே இடத்துல நின்று இருந்தோம்னா அந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த எலிகளெல்லாம் கடிச்சு இந்த ஒரு விழுத கீழே விழ வச்சிடும். அப்போ என்ன பண்ணுறது என்று யோசிச்சுட்டு இருக்கானா அந்த இளைஞன். இந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் நம்மளோட குரு தான், நம்ம ஆச்சாரியன் தான். குருவே நீங்கள் வரணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் என்று கூக்குரலிடுறானாம் இந்த ஒரு இளைஞன். உடனே அவரோட குரு வராராம் அந்த இடத்துக்கு. கையில ஒரு வில்லம்பை ஏந்தி கொண்டு வராராம். அந்த வில்லம்பை வைத்து இந்த சிங்கத்தையும் அந்த ஒரு கரடியையும் வதம் செய்கிறாராம்.
இப்படி சிங்கத்தையும் வதம் செஞ்சுட்டு கரடியும் வதம் செஞ்சுட்டு அங்க இருக்கிற எலிகளெல்லாம் துரத்தி விட்டுட்டு ரொம்ப சேஃபாக ரொம்ப பாதுகாப்பாக அந்த இளைஞனை கீழே இறக்குறாராம் அந்த ஆலமரத்துலேருந்து. அப்போ அவர் சொல்றாராம், நீ கவலைப்படாதே, நான் உனக்காக இருக்கிறேன், உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன். அதனால இந்த மரத்துலேருந்து இந்த ஒரு கஷ்டத்துலேயும் உன்னை நான் தான் விடுவிச்சிருக்கிறேன். நான் என் கூட வா, என் கூட வந்தேன் என்றால் அந்த பகவான் யார் என்று உனக்கு சொல்லித்தரேன். அந்த ஒரு ஞானத்தை உனக்கு நான் தரேன். அந்த ஞானத்தை பயன்படுத்தி கொண்டு நீ திருப்பியும் இந்த சம்சாரம் என்கிற அந்த வாழ்க்கைக்கு வந்து நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என் கூட வா, நான் உனக்கு பரபிரம்மத்தின் வழியை காட்டுகிறேன் என்று கையை பிடித்து கொண்டு கம்பீரமாக கொண்டு போறாராம் அந்த ஒரு இளைஞனை. இப்படி இந்த ஒரு கதை நடக்கிறதே, இந்த இளைஞன் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிண்டு அங்கேருந்து ஆலமரத்துக்கு வந்து ஆலமரத்துக்கு மேலே ஒரு கரடிக்கிட்ட மாட்டிண்டு அங்கேருந்து அந்த ஆலமரத்தின் அந்த விடுதலை தொங்கிண்டு அப்போ அந்த எலி வர்றதே, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த கதைதானா, இல்லை இந்த ஒரு ஒரு விஷயத்திலும் ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிறதா என்றால், இங்கே நம்ம இந்த கதையில பார்த்தோமே, இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு உள்ள அர்த்தம் இருக்கலாம். அந்த சிங்கம் ஒரு விஷயத்தை சிம்பலைஸ் பண்றதாம், ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதாம். கரடி ஒரு விஷயத்துக்கு சமமாக இருக்கிறதாம். அந்த மரம் ஒரு விஷயத்துக்கு சமமாக இருக்கிறதாம். விடுது அந்த எலியெல்லாம் ஒரு விஷயத்துக்கு சமமாக இருக்கிறதாம். அப்படி இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்த வரும் அந்த உண்மையான தத்துவம் என்ன, அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த நீதி கதையில நம்ம பெறுகிற நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.